எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க மாவை தனியாட்ட கரைச்சி எப்படி மசாலா பராத்தா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பராட்டா செய்யும்போது மைதா மாவில் மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சு உருண்டை பண்ணி தேய்ச்சி இந்த மாதிரி தானே பரோட்டா பண்ணுவோம். ஆனால் நமக்கு குயிக்காக பண்ணணும், டேஸ்டியாக பண்ணணும், ஹெல்த்தியாக பண்ணணும், ஆனால் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம், ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த தோசை மாவு மாதிரி கரைச்சி பண்ணுற இந்த மசாலா பராத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம மைதா மாவில் செய்வோம் எப்பவுமே பராத்தா. ஆனால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இல்லாமல் இந்த மசாலா பராத்தா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்களா? இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டு இந்த மசாலா பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நம்மளோட யம்மியான ஹெல்தியான மசாலா பராத்தா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்குறக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது அவ்வளோ சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் இதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி புதினா சட்னியும் ஆனியன் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். இதுக்கு பெருசாக குருமாலாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுலேயே மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஆனியன் ரைத்தா கூடயே சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நான் ஒரு பவுலில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இடித்து வச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், பொடியாக கட் பண்ண மல்லித்தலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவனாக கலந்த பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம எப்பவும் தோசை மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இந்த 1.5 கப்பு மாவுக்கு எனக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 கப்பு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க, ஒன்றா ஊற்றிடாமல். நமக்கு எப்போவும் நம்ம கோதுமை தோசைக்கெல்லாம் நம்ம கலந்து விடுவோம் இல்லையா மாவு, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இந்த 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாமா? இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பராத்தா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு ஊற்றிக்கிறேன். மாவு ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேசாக ரோஸ்டெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ 2-3 நிமிஷம் வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே வேகும்போதே மேல் பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சு. அதை நம்ம திருப்பி மறுபடியும் ஒரு தடவை போடும்போது தான் நமக்கு அந்த பராத்தா மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் திருப்பி மறுபடியும் போடுறேன். பார்த்திங்களா, கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த 2 நிமிஷம் மறுபடியும் நம்ம விடும்போதும் அந்த அடுத்த பக்கமும் இந்த மாதிரி ஆயிரும். இந்த ஒரே ஒரு டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு, இல்லைன்னா நமக்கு கோதுமை தோசை மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்களா, நம்மளோட யம்மியான மசாலா பராத்தா எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா மாவையும் மசாலா பராத்தா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அந்த 2-3 தடவை திருப்பி போடும்போது தான் இந்த பராத்தா வரும். இந்த ஸ்மால் டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட யம்மியான மசாலா பராத்தா ரெடி. இந்த மசாலா பராத்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ.